அப்படிங்கும்போது ஆபத்தில் ஏற்பட போக வேண்டாம் என்று முடித்தேன். ஆனால் என் அத்தை கேளாமல் தம்பியாக அதற்காக வருத்தப்பட்டாயா? முத்தை போல சிரிக்கும் பாவை நீ அழைத்தா நான் ஓடி வருவேன். நிச்சயம் நித்தம் முத்தம் நினைத்து வந்த செயல் ஒன்று, நடந்து போன கதை ஒன்று. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்ட அவர் தவத்தை கெடுத்து அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டேன். இந்த மன்மதன் எப்படித்தான் 22 நேத்திரம் 7 முழம் கோபமுடியே கோபத்திலே மிகுந்த தூர்வாச மகமணிவர் வரை தந்தார் தேவலோகம். ஆதிசக்தி அகமகிழ்ந்து தந்த மலர் மாலி பெற்றார். நம் கருத்திலே இருந்தால் இதனால் என்ன நற்பயன் நான் பெறப்போகிறேன்? தேவலோகத்திலே உள்ள தேவந்தருக்குத்தானே தினம் தினம் சொல்லி அதனால் அவன் மனம் தாங்க முடியவில்லை. அதனால இந்த
மலர் மாலை அங்கொண்டு தரலாம் என்று சொல்லும் பொழுது ஐராவதத்தின் மீது இந்திராணியும் தேவேந்திரனும் சல்லாபமாக இருந்தார்கள். கொடுத்தார் மாலையை, வாங்கினார் தேவேந்திரன். பட்டத்து யானைக்கு அணிவித்தார். அது ஒரு தும்பிக்கையால் வெற்றி கீழே போட்டு மிதித்து விட்டது. வந்தது கோபம், திறம் கொண்டார், சீர் எழுந்தார். 100 அசுமேத யாகம் செய்து நீ பெற்ற அந்த பட்டம் தேவேந்திர பதவி இழக்க கிடவது என்று கொடுத்தார். யாராக இருந்தாலும் நீதி பொதுவானது. ஆண்டவனுக்கு ஒரு நியதி, அவனை வழிபடும் அடியாருக்கு ஒரு நியதி, பொன்னுலக வேந்தன் புறநனுக்கு ஒரு நியதி இல்லை. அப்படி தேவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக என் மாமனார் நான் சாபம் பெற்றுவிட்டேன். புறப்படுகிறேன். அப்பா கணவனை பார்க்க வேண்டும் கண்ணீர் சிந்தினார், காலை பிடித்து எழுதினார். அவர் கண்களுக்கு தெரிய வேண்டும் இருந்தாலும் அரக்கர் அழிக்க வேண்டும், அரைத்து கொடுத்து விட்டேன். என் மனைவியோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தால் இந்த உலகத்தை அழிந்துவிடும். அப்படி என்றால் இந்த அரக்கர் அழிக்க வேண்டும் என என்ன செய்வது புரியாமல் தவிர்த்துவிடும். அதற்கு ஒரு வாக்கியம் இருக்கிறது. என் நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகளை தரவிட பொய்களே தாவர வரையிலே 6 பொருள் உற்பத்தி செய்து கார்த்திகை பெண்களை விசைத்து அந்த பெண்களை வளர்க்க செய்கிறேன். அப்படி வளர்த்தால் என் மனைவி வந்து அந்த 6 பெண்களை ஒன்றாக சேர்த்தால் 6 முறை அவளே பெயரிடுவாள். அவர் சக்தி பொழுதிய வேறு கருத்திலே கொடுப்பார். அப்படி கொடுத்தால் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் இவர்கள் அழிய வேண்டும். அந்த கொடுத்த வரத்தை இப்போது நான் சோதித்து பார்க்க முடியும். ஆனால் சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் என் மனைவியை உரைத்தால்தான் இதற்குண்டான மார்க்கத்தை உரைக்கும். புறப்படுகிறேன். சரவண பொய்யிலே என் நெற்றிக்கனை திறந்து 6 தீப்பெண்ணாக இருந்து 6 பெண்கள் உற்பத்தி செய்து 6 கார்த்திகை பெண்ணை வளர்க்க செய்கிறேன். புறப்படுகிறேன். சரவண பொய் பலனில்லாமல் போயிடும். எனக்கு வரம் கொடுத்த வல்லன் இந்த கைலை வாசனை கடைசி நேரத்தில் அவரது நெற்றிக்கண்ணை திறந்து அங்கிருந்து வரும் மணல்களை சரவண பொய்கையில் குழந்தைகளாக பிறக்க செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து வருகிறது. வளர்ந்து ஆளானால் தானே அவரால் எனக்கு மரணம். இப்பொழுது புறப்படுகிறேன். அந்த கார்த்திகை எதிர்க்கிறார்கள். வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 6 குழந்தைகள் ஒன்றாக சேர்த்த பிறகுதான் அரக்கனுக்கு அழிவு ஏற்படும். சரி 6 குழந்தைகளையும் என் மனைவிதான் ஒன்றாக சேர்க்க வேண்டும். என்னால் சேர்க்க முடியாது. இப்பொழுது சென்று என் மனைவியை உழைத்து 6 குழந்தைகள் ஒன்றாக சேர்த்து 6 பெயர் சொல்லி சொல்கிறேன். புறப்படுகிறேனா? வளர்த்தாலும் சரி அந்த பெண்களை நான் சந்திக்காமல் விட மாட்டேன்.
அம்மா